ஏஞ்ச லைட்டு அண்ணன்ட்ட கொடுத்துட்டு அண்ணா அந்த லைட் எப்படியா ஃபிட் பண்ணுங்கன்னு அண்ணா லைட்டை ரொம்ப நேரமாக குறுகுறுன்னு பார்த்ததுக்கப்புறம் இந்த லைட் நான் ஃபிட் பண்ணுறதில்லப்பா வயரிங் ஒர்க் நான் பார்க்குறதில்ல மெக்கானிக் ஒர்க் எதுனாலும் சொல்லுவாங்க நான் எதுனாலும் பார்த்தாருனாரு பட் வயரிங் ஒர்க் பண்ணி நான் பார்க்குறதில்லனாரு சரி நான் ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் நம்பர் கொடுத்தாரு நான் கான்டெக்ட் பண்ணிக்கிட்டேங்க அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு போய் பேட்டரி மாற்ற சொன்னார் ஸோ பேட்டரி மாற்றினா பேட்டரி வந்து நான் அமரம் தான் இதுக்கு முன்னாடி அமரம் தான் யூஸ் பண்ணனால அதுவே நான் போட்டேன் நான் கண்டினியூ பண்ணேன் இதோ ரேட்டு பார்த்தீங்கன்னா 1200 ஸோ 1450 சொன்னார் பட் என் பேட்டரி நான் கொடுத்துட்டு வாங்கினேன் ஸோ 1200 கொடுத்தேன் நான் ஸோ போட்டு வந்து பையன் சும்மா செம்மையாகிட்டான் அப்போ லைட்டை செக் பண்ணார் ஆனால் இது செக் பண்ண போதுமாண்ணா என்னோட லைட்டை செக் பண்ணு சொன்னேன் விங்ஸ் லைட்டை ஸோ விங்ஸ் என்ன செக் பண்ணார் நல்லா சூப்பராக இருக்குங்க ரைட் அண்ட் லெஃப்ட்டுமே பக்காவாக இருக்குது எனக்கு இதை ஃபிட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன் என் வண்டி வேற மாதிரி ஆயிரும் என்னை வந்து கலாச்சிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா பின்னாடி இருக்கிறத என்னோட ஜிம் மாஸ்டர் எப்படி இருக்கார் பார்த்தீங்களா இப்போ இல்லை இப்போ கொஞ்சம் வெயிட் போட்ட கால் கொஞ்சம் புதுசு ஆகிட்டார் ஒன்று அங்கிள் வாங்க அங்கிள் ஜிம்முக்கு போகலான்னா போப்பா நான் வீட்டுக்கு போகிறப்பான்னு கிளம்பிட்டார் டைம் சரிங்க அவங்க கிளம்பட்டோம் நான் வீட்டுக்கு போயிட்டு இந்த லைட்டை ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு வீடியோ போகிறேன் பாய்